ஆண்டவருக்குள் அன்பான இறைமக்களே, சகோதர சகோதரிகளே, விசுவாச உடன்பிறப்புகளே, குறிப்பாக அன்பான ஊழியக்காரர்களாகிய சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயராலே வாழ்த்துகின்றேன். இந்த அருளுரை 2021 வருடம் மே மாதம் 2ஆம் தேதிக்காக உங்களை வந்தடைகிறது. 2021 மே மாதம் 2ஆம் தேதிக்காக தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு பிலீவிங் இன் கிரைஸ்ட் த ரிசரக்ஷன். பிலீவிங் இன் கிரைஸ்ட் த ரிசரக்ஷன், தமிழிலே உயிர்த்தெழுதலாகிய கிறிஸ்துவை நம்புதல் என்று நான் மொழிபெயர்த்திருக்கிறேன். உயிர்த்தெழுதலாகிய கிறிஸ்துவை நம்புதல் என்று நான் மொழிபெயர்த்திருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு 4ஆம் நற்செய்தி நூல் 11வது அதிகாரம் 25வது வாக்கியத்திலே உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, அல்லது உயிர்த்தெழச் செய்பவரும் வாழ்வும் நானே என்று சொல்லுவதை நாம் அறிவோம். I am the resurrection and the life என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த தலைப்பிலே அவரை நம்புவதால் ஏற்படுகின்ற பாதிப்புகள், நம்புவதால் ஏற்படுகின்ற மாற்றங்களை பற்றி இந்த நாளில் சிந்திப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளுக்காக தென்னிந்திய திருச்சபையிலிருந்து நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற 3 திருமறை பாடங்கள். முதலாவது திருமறை பாடம் 2 அரசர்கள் 4ஆம் அதிகாரம் 27 முதல் 37. இரண்டாவதாக திருத்தூதுவர் பணிகள் 26வது அதிகாரம் 12 முதல் 23. மூன்றாவதாக 4ஆம் நற்செய்தி நூல் 11வது அதிகாரம் 17 முதல் 28 வாக்கியங்கள். ஆக இந்த 3 ஆண்டவருடைய திருமறை பகுதிகளை மிக சுருக்கமாக ஆய்வு செய்து இந்த நாளின் அருளுரையை நாம் தியானிப்போம். முதலாவதாக 2 அரசர்கள் 4ஆம் அதிகாரம் 27 முதல் 37 வாக்கியங்கள். அங்கே the resurrection of the son of the Shunammite woman என்று நான் எழுதியிருக்கிறேன். the resurrection அல்லது the resuscitation, resurrection என்று சொல்வதை விட resuscitation என்று சொல்வது நல்லது. the resuscitation of the son of the Shunammite woman, தமிழிலே சூனேமிய பெண்ணின் மகன் உயிர் பெறுதல் அங்கே சொல்லப்பெற்றிருக்கிறது. கடவுளுடைய ஆற்றல் அந்த குழந்தைக்கு உயிர் கொடுக்கிறது என்று நாம் அறிவோம். அந்த பெண்ணுக்கு பிறந்த குழந்தை இறந்து விடுகிறது. அந்த குழந்தையை எலிஷா உயிர் பெறச் செய்கிறார் என்று அந்த கதையிலே நாம் வாசிக்கிறோம். இங்கே எலிஷா என்கின்ற ஆண்டவருடைய அடியார் கடவுளுடைய ஒரு கருவியாக மாத்திரமே பயன்படுகிறார். எலிஷா is only an instrument in this miracle. Resuscitation அல்லது resurrection என்பது it's a life giving thing. வாழ்வு பெறுகின்ற, வாழ்வு தருகின்றது தான் உயிர் பெறுதல் என்பதை நாம் அறிவோம். ஆகினாலே ஒவ்வொரு ஆண்டவருடைய அடியாரும், ஒவ்வொரு கிறிஸ்தவரும், ஒவ்வொரு கடவுளுக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களும் இந்த வாழ்வில் யாரெல்லாம் வாழ்விழந்து இருக்கிறார்களோ அவர்களை வாழ்விப்பதற்காக ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகின்றார்கள். இதில் நான் இன்னும் ஒருபடி கூட சென்று ஒருவேளை இங்கே கடவுள் கிறிஸ்தவர்களை மட்டும்தான் பயன்படுத்துவார் என்று நான் நம்பவில்லை. இந்துக்களையும் இஸ்லாமியரையும், ஏன் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்களையும் கூட வாழ்விழந்து நிற்கிற மக்களுடைய வாழ்வு பெறுவதற்காக, திரும்ப சொல்லுகிறேன், வாழ்விழந்து நிற்கிற மக்களுடைய வாழ்வு பெறுவதற்காக கடவுள் அவர்களையும் பயன்படுத்த முடியும் என்று நிச்சயமாய் நம்புகிறேன். இன்றைய இந்தியாவிலே அது மிகவும் மிகவும் வேண்டற்பாலதாகும் என்பது நாம் அறிந்திருக்கிற உண்மை. ஆனால் நான் திருச்சபையினுடைய அங்கமாக கிறிஸ்தவராக இருப்பதை குறித்து நான் கட்டாயமாக கடவுளுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். திருச்சபை இன்றைக்கு எலிசாவை போல செயல்பட வேண்டும். Church should act as Elisha to bring life to the lifeless.
இன்றைக்கு நிறைய சிறு குழந்தைகள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய சிறு குழந்தைகள் டெல்லியில கொரோனா வைரஸ்னாலே பாதிக்கப்பட்டு இறக்கின்ற பெரியவர்களை போன்ற சிறு குழந்தைகளும் இறந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினத்திலே 1.5 வயது குழந்தை, அந்த குழந்தைக்கு ஆக்சிஜன் கிடைக்காததினாலே தேடி தேடி அலைந்து ஆக்சிஜனுக்காக அலைந்துவிட்டு கடைசியிலே அந்த பெற்றோர் தங்கள் குழந்தையை சாகு கொடுத்திருக்கிறார்கள். இது ஒரு சாபமான ஒரு சூழல், அநியாயமான ஒரு சூழல். ஆக்சிஜன் கிடைக்காமல் 1.5 வயது குழந்தை இறக்கிறது. இன்றைய திருச்சபை எலிஷாவை போல எழுந்து நின்று செயல்பட வேண்டும் என்பதற்கு இது ஒரு பெரிய அறைகூவல். பாருங்கள், நான் எழுதி வைத்திருக்கிறேன் எப்படிப்பட்ட குழந்தைகள் எல்லாம் சாகிறார்கள். முதலாவது சொன்னேன், கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டு இறக்கிற குழந்தைகள். இரண்டாவதாக மால் நியூட்ரிஷன்னாலே, அதாவது சத்துணவு குறைவினாலே இறந்து போகிற ரூரல் புவர் சில்ட்ரன் அண்ட் அர்பன் புவர் சில்ட்ரன் as well. நகரத்தின் ஓரங்களில் இருக்கிற ஏழை குழந்தைகள், கிராமப்புறங்களில் இருக்கிற கிழக்கு ஓரங்களில் இருக்கிற ஏழை குழந்தைகள், தலித் குழந்தைகள், ஆதிவாசி குழந்தைகள், ஏன் கையால் மலம் அள்ளுகிற வேலையை செய்கின்ற மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் சில்ட்ரன், ஏன் கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் சில்ட்ரன், அது மாத்திரமல்ல பாண்டட் லேபரர்ஸ் சில்ட்ரன், இப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம். இவர்களெல்லாம் செத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இவர்களை உயிர் பெறச் செய்வதற்கு ஏதாவது புரோகிராம் திருச்சபையே உன்னிடம் உண்டா? நாம் நிறைய செய்து வந்திருக்கிறோம். வரலாற்றிலே திருச்சபை நிறைய செய்து வந்திருக்கிறது. ஆனால் என்னவென்று தெரியவில்லை. அண்மை காலத்திலே, சமீப காலத்திலே திருச்சபை தடமாறி போய் கொண்டிருக்கிறது. தான் செய்து வந்த அப்படிப்பட்ட உயிர் பெறுதல் நிகழ்ச்சிகள் எல்லாம் விட்டுவிட்டு புதுவாழ்வு கூட்டங்களிலே பங்கு பெறுகிற ஒரு பரிதாபமான, அதற்கு செலவு செய்கிற ஒரு பரிதாபமான நிலையை திருச்சபை வந்தெட்டி இருக்கிறது. அதற்காக நான் புதுவாழ்வு கூட்டங்களிலே பங்கு பெற வேண்டாம் என்று சொல்லவில்லை. அங்கே பங்கு பெற்றுவிட்டு அடுத்தபடியாக செத்து கொண்டிருக்கும் சிறு குழந்தைகளை பாதுகாப்பதற்காக நாம் என்ன செய்கிறோம் என்பதை குறித்தும் அக்கறையோடு இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சிறு குழந்தைகளை பற்றி முக்கியப்படுத்துகிற மாதம் இந்த மே மாதம். விபிஎஸ் நடத்த போகிறோம், விபிஎஸ் நடத்தி கொண்டிருக்கிறோம். மேலே நான் சொன்ன செத்து கொண்டிருக்கிற குழந்தைகளை பற்றி அக்கறை விபிஎஸ்லே வருமா? விபிஎஸ் சிலபஸிலே அதை நாம் கொண்டு வருவோமா? விடுமுறை திருமறை பள்ளியில கொண்டு வர வேண்டும். நான் ஒரு விடுமுறை வேதாம பள்ளி முந்திய ஆசிரியனாக, இயக்குனராக அதை பற்றி அக்கறையோடு இருக்கிறேன். ஆகினாலே இன்றைய ஊழியக்காரர்களாகிய நமக்கு, திருச்சபையாகிய நமக்கு இந்த பகுதி மிகவும் ஒரு சவால் நிறைந்த பகுதியாகும். அந்த மட்டிலே அந்த முதலாவது குறிப்பை நான் முடித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, நாம் இப்பொழுது இந்த 2வது பகுதிக்கு செல்கிறோம். நான் ஏற்கனவே அறிவித்தபடி திருத்தூதுவர் பணிகள் அல்லது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26வது அதிகாரம் 12 முதல் 23 வாக்கியங்களிலே அந்த பகுதி வருகிறது. மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான, மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு நல்ல பகுதி. உயிர்த்தெழுதலாகிய கிறிஸ்துவை நம்புதல் என்ற இந்த பெருந்தலைப்புக்கு இந்த பகுதியை ஏன் வைத்திருக்கிறார்கள் என்று நான் சற்று வியப்போடு ஆய்ந்து பார்த்தேன். இங்கே தலைப்பு என்னவென்றால், the conversion of Paul and his preaching of resurrection என்று சொல்ல வேண்டும். the conversion of Paul and the preaching of resurrection என்று சொல்ல வேண்டும். ஆண்டவருடைய கருணையினாலே பவுலப்போஸ்தலன் மனமாற்றம் அடைகிறார். அது திருத்தூதர் பணிகள் 9ஆம் அதிகாரத்திலே நடைபெறுகிறது. தன்னுடைய அனுபவத்தை திரும்பவும் 22ஆம் அதிகாரத்திலே சொல்லுவார். தன்னுடைய அனுபவத்தை திரும்பவும் 26ஆம் அதிகாரத்திலே அவர் திரும்பவும் சொல்லுகிறார். இங்கே பவுலுடைய மனமாற்றமும் உயிர்த்தெழுதலின் அருளுரையும் இணைந்து போகின்றன. பவுலுடைய மனமாற்றத்தை பற்றி திரும்ப சொல்கிறார்.
அதோடு கூட உயிர்த்தெழுதலை பற்றி அவர் பேசுகிறார். ஆண்டவராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை பற்றி, வர இருக்கிற நியாய தீர்ப்பு, உயிர்த்தெழுதல், இவைகளை பற்றி அவர் பேசுவதை நாம் அங்கே அறிகிறோம். ஒரு நல்ல விஷயம் ஒன்றை முக்கியமாக சொல்ல வேண்டும். என்னவென்றால், பவுலப்போஸ்தலன் முதலாவது தான் உயிர் பெறுகிறார். பிறகு அந்த உயிர் பெற்றதின் வாயிலாக உயிர்த்தெழுந்த இயேசுவை அறிவிக்கிறார். இது ஒரே காசுக்கு இருக்கிற இரண்டு பக்கங்கள் போன்றதாகும். நான் முதலாவது உயிர் பெற வேண்டும், பிறகு நான் உயிர் பெறுதலை பற்றி அறிவிக்க முடியும். அந்த உயிர் பெறுதல் என்பது, முதலாவது உயிர் பெறுதல் என்பது மனமாற்றம். பவுலப்போஸ்தலன் நிச்சயமாக ஒரு பெரிய மனம் திரும்புதலை பெற்றுக்கொண்டார். மனமாற்றம் என்று சொல்லும்போது ஏதோ பவுலப்போஸ்தலன் துன்மார்க்கமாய் வாழ்ந்து நல்லவராக மாறினார் என்று ஒரு நாளும் நான் சொல்ல மாட்டேன். நம்மில் பலர் துன்மார்க்கமாய் வாழ்ந்து கடவுளுடைய கருணையினாலே மனமாற்றத்தின் வழியாக நாம் ஆண்டவராலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றோம், நீதியராக ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்பது நிச்சயமான உண்மை. ஆனால் பவுலப்போஸ்தலன் அப்படி அல்ல. அவர் வைராக்கியமுள்ள ஒரு யூத பக்தி உள்ளவராக இருந்தார். ஆனால் இதுவரை சட்டத்தின் மீது வைத்திருந்த பக்தியை இப்பொழுது இயேசுவின் மீது வைக்கிறார், கிறிஸ்துவின் மீது வைக்கிறார். ஆக அவருக்கு ஏற்பட்ட மனமாற்றம், அவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பெரிய வாழ்வு மாற்றம் உயிர்த்தெழுதலை பற்றி அறிவிப்பதற்கு மிகவும் சுலபமாக ஆசீர்வாதமாக இருந்தது என்று சொல்ல வேண்டும். அதைத்தான் கொலோசேயர் 3ஆம் அதிகாரம் 1வது வாக்கியத்திலே அந்த கொலோசேயர் நிருபாசிரியர், அது யார் என்று நமக்கு தெரியாது, ஒருவேளை பவுலாக இருக்கலாம், அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவுடன் கூட நீங்கள் எழுந்தது உண்டானால் பரலோகத்துக்குரியவைகளை நாடுங்கள், விண்ணுக்குரியவைகளை நாடுங்கள். ஆகினாலே இந்த இரண்டும் இணைந்து போக வேண்டும். கிறிஸ்துவோடு கூட நாம் எழுப்பப்பட வேண்டும். அதைத்தான் அதே பவுலப்போஸ்தலன் ரோமர் 6வது அதிகாரத்திலே, நீங்கள் பாவத்துக்கு செத்து நீதிக்கென்று உயிர்த்தெழுப்பப்பட்டிருக்கின்றீர்கள். பாவத்துக்கு செத்து நீதிக்கென்று உயிர்த்தெழுப்பப்பட்டிருக்கின்றீர்கள். அப்படியானால் முதலாவது பாவத்துக்கு சாகிற சாவு, இரண்டாவது நீதி செய்வதற்காக உயிர்த்தெழுப்பப்படல். இங்கேயும் பாருங்கள், ஒரு காசுக்கு எப்படி ரெண்டு பக்கமோ அது மாதிரி தீமை செய்வதற்கு ஒரு சாவுமணி அடிக்கிற வாழ்வு, அதே சமயத்தில் நன்மை செய்வதற்கு வாழ்வு மணி அடிக்கிற வாழ்வு. இவை இரண்டும் இணைந்து போக வேண்டும் அன்பர்களே. We need to preach the resurrection to those who are in tombs of oppression and bondage, as Paul preached. First of all, let me experience the resurrection and then I can preach about it. இன்றைய ஊழியர்களாகிய நமக்கு ஒரு பெரிய சவால் இது. உயிர்த்தெழுதலை நீ அனுபவிக்காமல் உயிர்த்தெழுதலை பற்றி பிரசங்கிக்க என்னால் முடியாது என்பதுதான் நிச்சயமான உண்மை. அந்த மட்டிலே அந்த 2வது குறிப்பை நான் முடித்துக்கொண்டு 3வது கடைசி குறிப்புக்கு நான் போகிறேன். அது 4ஆம் நற்செய்தி நூல் 11வது அதிகாரம் 17 முதல் 28 வாக்கியங்கள். இங்கே the resuscitation of Lazarus, the resuscitation of Lazarus, லாசரு உயிர் பெறுதல் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான நண்பர்களே, எந்த ஆண்டவர் உயிர்த்தெழுதலும் வாழ்வுமாக நான் இருக்கிறேன் என்று சொன்னாரோ அந்த ஆண்டவர் இங்கே லாசருவை உயிரோடு எழுப்புகிறார். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த காலகட்டத்திலே அன்பானவர்களே, உடனடியாக நான் நம்முடைய சூழலுக்கு வந்து விடுகிறேன். இந்த காலகட்டத்திலே there are many Lazaruses who are waiting to be raised. The Lazarus communities of the world, உலகத்திலே லாசரு சமூகங்கள் உயிர் பெற வேண்டும். அவைகள் உயிர் பெறுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றன. இறந்து போன சமூகங்களாக அவைகள் புதைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த சமூகங்களை உயிரோடு எழுப்ப வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? We need to work hard in solidarity with those communities who are waiting to be raised from the dead. நிச்சயமாக கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து அப்படிப்பட்ட உயிரற்ற சமூகங்களை உயிர் பெற செய்வதற்கு நம்மை பயன்படுத்துகிறார் என்று நிச்சயமான உண்மை. இப்பொழுது என்னுடைய மனது திரும்பவும் டெல்லிக்கு செல்லுகிறது, மகாராஷ்டிராவுக்கு செல்லுகிறது, ஏன் உத்தரப்பிரதேசத்துக்கு செல்லுகிறது. உத்தரப்பிரதேச நீதிபதி, அந்த உயர் நீதிமன்ற நீதிபதி, அலகாபாத் உயர் நீதிமன்ற நீதிபதி
எவ்வளவாக அழுதிருக்கிறார் என்று நமக்கு தெரியும். உத்தரப்பிரதேசத்தில் தெருவுக்கு தெரு பிணங்கள் குவிகின்றன. டெல்லியிலே மாத்திரமல்ல, உத்தரப்பிரதேசம் அழுகிறது. என்ன செய்கிறீர்கள்? பிச்சை எடுங்கள், கடன் வாங்குங்கள், எப்படியாவது மக்களை காப்பாற்றுங்கள் என்று ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி அரசுக்கு சவால் விட்டிருக்கிறார். அவரை பாராட்ட வேண்டும். அங்கே மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். Think of the thousands who are dying in India, especially in Delhi and Uttar Pradesh through the second wave of coronavirus. அப்படி நாம் கட்டாயம் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய அரசியலாளர்கள் இதை அக்கறையோடு பார்க்க வேண்டும், இதை அக்கறையோடு கருத வேண்டும். The Indian Lazaruses are dying because of scarcity of vaccines, oxygen cylinders, beds, ambulances and etc. இந்தியாவின் லாசர்கள் இப்பொழுது இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக்சிஜன் சிலிண்டர் பற்றாக்குறை, ஊசிகள் பற்றாக்குறை, படுக்கைகள் இல்லை, ஆம்புலன்ஸ் பற்றாக்குறை. ஏன் என் அன்பு உடன்பிறப்புகளே, எரிப்பதற்கு இடம் கூட பற்றாக்குறை. நாம் எந்த முகத்தை வைத்துக் கொண்டு மேலை நாடுகளிலே மற்ற நாடுகளுக்கு முன்னால் நம்மை பெருமையாக பேச முடியும்? ஆனால் கடவுளுக்கு நன்றி, ஐரோப்பாவில் இருந்தும் அமெரிக்காவில் இருந்தும் இன்ன பிற நாடுகளில் இருந்தும் உதவிகளை செய்வதற்கு மக்கள் ஓடி வந்து கொண்டிருக்கிறார்கள். தாழ்மை உணர்வோடு, with humility we need to accept those helps. Thanks to the international community for coming forward to help us. Thanks to the whole team of doctors, nurses, paramedical workers, sanitary workers and all other government officials who are entirely working. They are the symbols of life-giving Jesus. உயிர் தரும் ஆண்டவரின் அடையாளங்களாக அவர்கள் செயல்படுகிறார்கள். லாசர்கள் சீக்கிரமாக உயிரோடு எழுப்பப்பட்டே தீர வேண்டும். ஆண்டவர் உங்களையும் என்னையும் அதற்காக பயன்படுத்துவாராக. ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.